இரண்டாவது மாநில மாநாடு. இந்த மாநாடு ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு மாநாடே ஓரளவுக்கு சரியாக பண்ணல. ரெண்டாம் மாநாடு என்ன பண்ணுவாங்க, எது பண்ணுவாங்க, நிறைய நெருக்கடி. பஸ்ஸு தரமாட்டான், பர்மிஷன் தரல, கேட்ட டேட்டுக்கு பர்மிஷன் தரல. அவங்களே ஒரு டேட் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ரோட்டில் வந்து பாலம் போடுறதா சொல்லிட்டு அந்த அனௌன்ஸ்மெண்ட் ஆரம்பித்த உடனே டேட்டை மாற்றின உடனே அந்த ரோடை வெட்டிச்சுட்டு நாங்கள் பாலம் கட்ட போகிறோம் சொல்லிட்டு அது ஒரு பிரச்சனை பண்ணாங்க. அதுக்கப்புறம் பஸ்ஸே விடலை, அந்த சைடு பஸ்ஸே போகாதுன்னு சொல்லிட்டாங்க. அது ஒன்று. ஏன்னா மற்ற கட்சிகள்லாம் வந்து பஸ்ஸை வந்து கவர்மெண்ட் பஸ்ஸே வந்து யூஸ் பண்ணாங்க. கவர்மெண்ட் பஸ் வந்து எந்த கவர்மெண்ட்டுக்கும் யூஸ் பண்ணக்கூடாது, அதான் ரூல்ஸ். கவர்மெண்ட் பஸ் வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, அது யாராக இருந்தாலும் சரி தான். ஏன்னா இந்த கவர்மெண்ட் வந்து 5 வருஷம் தான், அதுக்கப்புறம் அடுத்த கவர்மெண்ட் வந்துடும். இந்த கவர்மெண்ட் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதி யாரும் வந்து இந்த சீட்டில் உட்காரல, எக்ஸாம் வந்து மக்களை தேர்ந்தெடுத்தவங்க தான். நீங்கள் இந்த ஆட்சி பிடிச்சுன்னா அடுத்த ஆட்சி கவர்மெண்ட் ஒரே கவர்மெண்ட் தான், ஆட்சிக்கு தான் வேறு வேறு மாறினே இருக்கும் தவிர எந்த இப்போதைக்கு கவர்மெண்ட்டில் இருக்கிற யாருமே சரி கவர்மெண்ட் சொத்தை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதுவும் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது, அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியல. ஆனால் இந்த மாநாடு வந்து எந்த ஒரு ப்ரைவேட் பஸ்ஸாக இருக்கட்டும், கவர்மெண்ட் பஸ்ஸாக இருக்கட்டும், எதுவுமே அந்த சைடு அலோவ் பண்ணல. நிறைய விஷயங்கள் வந்தாங்க. சேர் விஷயம், சேர் வந்து கடைசி நேரத்தை வந்து தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி கடைசி நேரத்தில் வந்து காலை விரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கேரளா, அதாவது அண்டை மாநிலம் தான். விஜய் அவர்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அதே அளவுக்கு வந்து கேரளாவில் ஃபேன்ஸும் சரி, அவங்க சப்போர்ட் பண்ணுற ஆளும் சரி அதிகமாக இருக்காங்க. அவங்க கூட வந்து சேர் வேன் வந்து போட்டுற சொல்லியிருந்தாங்க. ஒரு சில விஷயம் வந்து அங்கே இருக்கல வந்து கடை போடுறாங்க. இதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த மாநாட்டுக்கு வந்து எந்த மாநாடுமே வந்து கடை போட மாட்டாங்க. ஒரு சில மாநாடுலாம் பார்த்துருப்போம், மாநாடு தேதி அறிவிச்சோடனே அந்த டைமில் வந்து கடை எல்லாத்தையும் ஈர்த்தி மூடுறாங்களாம். ஏன்னா வந்து அரசாங்கம் பண்ணுவாங்க, கடன் கேட்பாங்க, ஓசி சாப்பிட்டு போவாங்க அப்படின்னு அங்கே ஒரு சில விஷயம் சொல்லியிருக்காங்க. அது நாங்கள் பழைய வீடியோவில் பாருங்களாம் தெரியும். ஒரு தண்ணி பாட்டில் 20 ரூபா, சாப்பாடு 50 ரூபா அப்படின்ற ஒரு இதெல்லாம் வந்து அங்கே நிறைய விஷயம் பண்ணாங்க. இது வந்து ஒரு திருவிழா வந்து கடை போடுவாங்க இல்லையா, அதே மாதிரி தான் இந்த திருவிழாவுக்கு வந்து கடை போட்டாங்க. இன்னொரு விஷயம், இந்த விஷயம் தான் வந்து பல அரசியல்வாதிகளை வந்து பைத்தியமாக ஆகிட்டு சொல்லலாம். மாநாடு 2 நாளுக்கு முன்னாடியே சாரசாரியாக ஃபேமிலிஸ் எல்லாமே வந்து அந்த மாடை வந்து சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மாநாடு தான், ஆனால் அது வந்து எவ்வளோ கிரேஸியாக அவர் ஒன்லி இது யாருக்காகனா முற்றிலும் தளபதி விஜய்க்காக தான். மாநாடு ஆரம்பித்தாச்சு. அந்த ரேம்போ போகும்போது இதை தாண்டி ஃபேன்ஸ் உள்ளே வருவாங்களா, இதை தாண்டி தொண்டர்கள் உள்ளே வருவாங்களா பார்த்தா வந்துட்டாங்க. அவர் கிட்டே வந்துட்டாங்க. நிறைய பேர் உள்ள மேலே ஏறி வந்துட்டாங்க. அவர் மேலே உள்ள பாசமானதில்லை. ஆனால் இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து ஒரு தற்கொலை கூட்டம் இதுமாரி பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க. தற்கொலை கூட்டம் இல்லை, பாசம். இந்த பாசம் யாருக்கும் கிடையாது, உங்களுக்கு கிடைக்கல, அதனால தான் நீங்கள் இந்த அளவுக்கு பேசுகிறீங்க. கிடைச்சா நீங்கள் பேசுவீங்களா? நீ என்ன சொல்லுவீங்க, கிடைச்சிட்டா என் மேலே உள்ள பாசத்தை தம்பிகள் வராங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அதே தான் அவர் மேலே உள்ள பாசத்தை அவங்க வராங்க. தற்கொலை கூட்டம்லாம் இல்லை, இது தெளிவான கூட்டம். இதை நீங்கள் பேசுகிறீங்க பாரு, நீங்கள் தான் ஒரு தற்கொலை கூட்டம். இதை புரிஞ்சுக்காமல் பேசுறீங்க பார்த்தியா, நீங்கள் தான் ஒரு தற்கொலை கூட்டம். கொள்கை தெரியாமலாம் இல்லை, எல்லாம் கொள்கையும் கோட்பாடும் எல்லாமே எங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும். ஏன்னா உங்கள் கட்சியில் இருக்கிறதா எல்லாமே தெரியுமா? ஏன் அவங்க கட்சி எதுவுமே தெரியாதா? அவங்களும் தெரியாமல் அந்த கட்சியில் வந்திருக்காங்க. எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். அதை வந்து உங்ககிட்ட நிரூபிக்கணும் எந்த அவசியம் கிடையாது. அதை தான் தளபதி விஜயும் சொல்லியிருப்பாரு, நீங்கள் என்ன வேணால் பேசிங்க, நான் இந்த காலம் வாங்கிட்டு அந்த காலம் போயிருப்பேன். என்னோட இலக்கு வந்து மக்களுக்கு நல்லது பண்ணணும், அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணால் கத்திக்கிங்க, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எங்கள் சைட்லேருந்து எந்த யாருமே வந்து யாரையும் ட்ரோல் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவர் பார்க்காத எதுவுமே கிடையாது. அவர் எல்லாரையும் பார்த்துட்டாரு. உங்களை விட நிறைய பேரை அவர் பார்த்துட்டாரு. நீங்கள் சொன்ன விஷயத்தை விட நிறைய விஷயம் ஒரு காதில் வாங்கிட்டாரு. அதெல்லாம் ஒரு வச்சுருந்தா இந்நேரம் அவர் வந்து ஒரு இந்த அளவுக்கு ஒரு சிஎம் ஆகிற அளவுக்கு வந்து அவர் நிற்க முடியாது. இப்போ நீங்கள் பேசுகிறீங்க, இதே ஒரு காதில் வாங்கிக்க மாட்டார். 10ல் 1 தான் கடந்து போயினே இருப்பார். அவர் எல்லாம் வந்து இந்த சீட்டில் உட்காரது தான். ஷூட்டிங் போவாராம், உள்ளே வருவாராம், ஸ்ட்ரெயிட்டாக வந்து சிஎம் பதவியில் உட்காந்துருவாராம். அது எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு தெரியுமா? அது எவ்வளோ இது பண்ணணும் தெரியுமா? ஆமாம் தெரியும். சொம்படிச்சு கடத்தல் பண்ணி, கொலை பண்ணி, மிரட்டு பண்ணி, அப்படிலாம் ஒரு காசு கொடுத்து ஒரு கட்சியில் சேர்ந்து அந்த கட்சி சீட்டு கொடுத்து மக்களுக்கு காசு கொடுத்து, இது ஒரு அரசியலே கிடையாது. இந்த மாதிரி அரசியலை வந்து மக்கள் ஊக்குவிக்க மாட்டாங்க. அது ஒரு அளவுக்கு தான். காசு கொடுக்காம இங்கே யார் ஜெயிக்கிறாங்க சொல்லு பார்ப்போம்? எல்லாமே காசு கொடுத்து தான் ஜெயிக்கிறாங்க. காசு இல்லாமல் யாரும் இங்கே இல்லை. நீங்கள் நல்லது பண்ணியிருந்தேன்னா நீங்கள் காசு கொடுக்க அவசியமே தேவையில்லை. மக்களே உங்களுக்கு ஓட்டு போடுவான். அவனுக்கு தெரியும் இவங்க நல்லது பண்ணுறாங்க, கெட்டது பண்ணுறாங்கன்னு. காசுக்காக ஓட்டு போட்டு ஜெயிக்கிறீங்க, ஓகே. அது வந்து நீங்கள் இவர் கூட வந்து கம்பேர் பண்ணவே முடியாது. இந்த கூட்டம் வந்து தானாக வந்த கூட்டம். எந்த காசு கொடுத்தோ, பிரியாணி கொடுத்தோ, குவார்டர் கொடுத்தோ எதுவுமே வரல. தானாக வந்த கூட்டம். இதுவே வராத கூட்டம் இருக்குது. வர முடியாத சூழ்நிலை இருக்கலாம் ஒரு சில பேரால். வந்து கம்மியான கூட்டம் தான். இன்னொரு கூட்டம் இருக்குது, அது வந்து 2026 தெரியும் அந்த கூட்டம் பவர் என்னான்னு. அதுக்கப்புறம் இந்த மீட்டிங் வந்து ஆரம்பிக்கும் போது ஒரு சிங்க கதை சொன்னார். ஏன்னா அந்த சிங்கம் வந்து எப்பவுமே பசிக்கும் போது பழைய பொருளை வேட்டையாடாதான், புதுசாக ஒரு பொருளை தான் வேட்டையாடுமா. இது யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சிங்கம் வந்து கிடைச்ச பொருளாம் சாப்பிடாதான், அது தேவையான பொருள் தான் சாப்பிடுமா. அதாவது நாங்கள் போட்டி போகிறது மேலே தான், கீழே கிடையாது. அவர் தெளிவான பாதையில் போயிருக்காரு. எங்களுக்கு எதிரி அவங்க தான், கொள்கை எதிரி இவங்க.
அவ்வளோதானே தவிர இந்த அல்லு சில்லு அப்படிலாம் இந்த சைடில் வரவங்களாம் அவர் வந்து மதிக்கவே இல்லை. அதான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்லேயே, அவர் காலை வாங்கிக்கல. இந்த வேணா பேசிட்டு போங்களா, நான் மணியாக பாதையில் போயிட்டு தான் இருப்பேன். ஏன்னா ஒரு அரசியல் கட்சி தலைவராக வந்து நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு அரசியல் கட்சி தலைவர் நீங்கள், உங்களை வந்து மக்கள் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்களுடைய கூட இருக்க வந்து ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, நீங்கள் ஒழுக்கமாக பண்பாடாக இருந்தால் தான் அவன் வந்து ஒழுக்கம் பண்பாடும் அவனுக்கு வரும். நீங்களே வந்து ஒரு மேடையில் அவதூறாக பேசுறது, கத்தி பேசுறது, அவர் வந்து ஒரு பர்சனல் அட்டாக் பேசுறது, காதில் வாங்க முடியாத வார்த்தைலாம் பேசுறது, கத்தி பேசினா எதுவுமே வந்து உண்மையாக ஆயிடாது. ஓகேங்களா? கத்தி பேசினாலே உண்மை ஆயிடாது. அதில் பொய்யா இருக்கலாம், பொய் தான் விஷயமும் இருந்தாலும் சொல்கிறேன். உங்களுடைய ஆட்டிடியூடு தான் அவனுக்கு வரும். ஒரு அரசியல் கட்சி தலைவராக ஒருத்தன் வந்து மரியாதை பேசுனா, அவங்க உங்களோட கட்சி தலைவர் மரியாதை பேசுங்க, மக்களுக்கும் புரியும். ஓகே, இவர் வந்து மரியாதை பேசுகிறாருப்பா, இவர் நல்லா இருப்பா அப்படின்னு நினைப்பான். ஆனால் மரியாதை பேசலைங்க யாருமே. எல்லா அரசியல்வாதிகளும் அறிவாளி கிடையாது, எல்லா சினிமாக்காரர்களும் முட்டாள் கிடையாது. இது உண்மை. எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். இங்கே யாருக்குமே எதுவுமே தெரியாமலாம் ஒன்றும் கிடையாது. அரசியல் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சாகணும். மாஸ்டர் பதத்தை வச்சு சொல்லியிருப்பாரு, எல்லாருக்குமே அரசியல் கற்றுக்கணும் அப்படின்னு. ஏன்னா இங்கே அரசியல் வந்து முக்கியமாக தேவை. ஏன்னா ஒரு அரசியல் கட்சி தலைவர், ஒரு அரசியல் கட்சி தான் வந்து நீ எவ்வளோ எக்ஸாம் ஏன்னா பாஸ் ஆக, என்ன டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி எல்லாமே வந்து ஒரு கட்சி தான் வந்து ஒன்று முடிவெடுக்குது. ஒரு கவர்மெண்ட் தான் ஒன்று வந்து முடிவெடுக்கிறான். அந்த கவர்மெண்ட்டுக்கு காசு இருந்தால் ஒரு சில விஷயம் வந்து காசு கொடுத்து வாங்கிக்கிறான். நாம் என்ன பண்ணுறோம், பக்கலாக படித்து ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி உள்ளே போகிறோம். ஆனால் அங்கே போனால் அவ்வளோ பாலிடிக்ஸ். அந்த எக்ஸாம் வைக்கிறதே அவன் தான். அந்த எக்ஸாமை கோஆர்டினேட் பண்ணி வைக்கிறதே அந்த கவர்மெண்ட் தான். அந்த கவர்மெண்ட்டுக்கு யார் இருக்குது, படிக்காதவங்ககிட்ட, கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவங்ககிட்ட, கொலை பண்ணுறவங்க தான் அந்த கவர்மெண்ட் இருக்குது. அப்போனா இது எந்த அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலையாக இருக்குன்னு நினச்சி பார்த்துங்க. நம்ம கஷ்டப்பட்டு படித்து ஒரு போஸ்டிங் போய் அங்கே போய் அவங்க கூட அடிமையாக வேலை செய்கிற காலம் தான் இது. கவர்மெண்ட் ஜாப்னா நிமிர்ந்து கம்பீரமாக இருக்கிற நேரம் காலம் எப்போ வரும்னு யாருக்கும் தெரியாது. அரசியல்வாதிக்கு பயந்து நம்ம அடிப்பஞ்சு தான் போய் ஆகணும். ஒரு சில கவர்மெண்ட் ஆஃபீஸர் வந்து நேர்மையாக தான் இருக்காங்க, ஆனால் அவங்க வந்து நேர்மையாக செயல்பட முடியல. நேர்மையாக செயல்பட்டால் வந்து வேலையோடு தூக்குறதாகட்டும், கொலைமிரட்டல் செய்கிறது விஷயங்கள் இருக்குது. நம்மளுக்கு வந்து ஒரு சில விஷயம் தெரியாது. அந்த நியூஸ் நான் இந்த விஷயம் வந்து இது வந்து 100க்கு 100 உண்மை நான் நினைக்கிறேன். ஏன்னா விஜய் அவர்களை தவிர எந்த ஒரு பர்சனும் வந்து ஜெயிப்பறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை. ஏன்னா விஜய் அவருடைய ஃபேஸ் தான் வந்து இப்போ எல்லா கட்டையும் இருக்குது. ஏன்னா ஒரு புது கட்சியாக ஆரம்பிக்கும் போது அவர் நின்னா ஜெயிச்சிருவார், அது பிரச்சனை கிடையாது. அவர் எந்த தொகுதியில் நின்னாலும் அந்த தொகுதியில் வெற்றி வாய்ப்பு அவருக்கு தான். மற்றபடி மற்ற தொகுதியில் நிற்கும் போது அங்கே இருக்கிற வேட்பாளர்கள்லாம் வந்து ஜெயிப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கேள்விக்குறி. ஏன்னா ஒரு சில வேட்பாளர்கள் தான் நம்ம வந்து இன்ஸ்டாவில், ஃபேஸ்புக், யூடியூப்லாம் பார்க்குறோம். அவங்களோட ஃபேஸ் கட்டு நமக்கு ஞாபகம் இருக்குது. ஆனால் 290 தொகுதியிலும் நிற்கிறவங்க ஃபேஸ் கட்டு நம்ம ஞாபகம் இருக்குமா? இருக்காது. நமக்கு தேவை சின்னம், தளபதியோட ஃபேஸ். அதான் சொல்லியிருப்பாரு, மதுரை கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எல்லாமே நான் தான் நிற்க போகிறேன், என்னோட பேர் தான் நிற்க போகுது, என்னோட ஃபேஸ் தான் நிற்க போகுது, அதனால் என்ன நினச்சி ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஏன்னா இது வந்து சொல்லி ஆகணும். ஏன்னா அவருக்காக கூடின கூட்டம் தான் இது. மக்களுக்காக இந்த 234 பேருக்காக கூடின கூட்டங்க அது கிடையாது. அவருக்காக மட்டும்தான் கூடான கூட்டம் இந்த கூட்டம். இந்த கூட்டத்தை சில சொல்லிருப்பாங்க, இது கம்மியான கூட்டம், எல்லாம் ஒன்று சும்மா குழம்பு வருங்க. இப்போ தானே மாநாடுலாம் முடிஞ்சிருக்கு, சாரையாக வரும். இது இந்த மாதிரிலாம் பேசுவார் அப்படி. ஏன்னா வந்து முன்னாடி சொல்லியிருந்தாங்க, மதுரை மாநாட்டுக்கு அப்புறம் அரசியல் போக்கு வேறு மாரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவரும் இதைத்தான் தெளிவாக சொல்லிட்டாரு. மதுரை இந்த மாநாட்டுக்கு அப்புறம் என்னுடைய அரசியலே வேறு மாதிரி இருக்கும், நான் இதுக்கப்புறம் மக்கள் கூட நிற்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அவர் சொல்லியிருப்பாரு, எல்லா விஷயத்துக்கும் வெளியே வந்து இது பண்ணணும் அவசியம் தெரியல, ஆனால் நான் வெளியே வந்துட்டா இங்கே நீங்கள் தாங்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த கூட்டணி விஷயம் பற்றி எனக்கு என்ன தோணுதுன்னா, யார் வந்தாலும் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் திமுகவை வந்து இது பண்ணிட்டாரு, பிஜேபி இது பண்ணிட்டாரு, தேமுதிக வந்து தன் பக்கம் இழுக்க போறாரு, விசிகாவையும் எதுவும் சொல்லலை, பாமகவும் எதுவும் சொல்லலை. அவருடைய எதிரி வந்து கொள்கை எதிரி வந்து ரெண்டு கட்சியை வந்து இது பண்ணிட்டாரு. அதிமுக வந்து பிஜேபி கூட்டணி இல்லைன்னா விஜயாவில் தான் வந்து அதிமுக கூட கூட்டணி போயிருப்பாரு எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவர் வந்து நிறைய விஷயம் வந்து அதிமுக பற்றி பேசியிருந்தாரு. ஏன்னா அவ்வளோ பெரிய ஜாமவான் இருந்த கட்சியை வந்து இந்த அளவுக்கு நீங்கள் ஆக்கிட்டீங்க அப்படின்னு தான் அவர் பேசியிருந்தாரு. எம்ஜிஆர் அவ்வளோ பெரிய ஆள், அவர் கட்சி நீங்கள் வந்து பிஜேபி அடகு வச்சிட்டீங்களே அப்படின்னு தான் அவர் பேசியிருந்தாரு. அப்புறம் லைன் கட்டி வந்து நேர்ப்பாங்க அடிக்கிறதுக்கு. அதான் சொல்லிட்டாரு, இதுக்கப்புறம் நாங்கள் வந்து அவங்க எவ்வளோ பேசினாலும் இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் கிடையாது, அவர் காலை வாங்க மாட்டார். மக்கள் பேசுகிறதோ கால் வாங்குவார், இந்தமாரி விஷயத்த காதில் வாங்க மாட்டார். லாஸ்ட் ஒன்று ஃபைனலாக, ரஜினி பண்ணாததை விஜய் அவர்கள் பண்ணிட்டார். கமலஹாசன் அவர்கள் விட்டு கொடுத்ததை விஜய் விட்டு கொடுக்க மாட்டார். கேப்டன் அவர்கள் அடையாததை விஜய் அடைவார். இதுதான் என்னுடைய இது. 2026 இதுக்கு உண்டான மாற்றங்கள் கண்டிப்பாக வரும், ஹோப் இருக்குது. பட் இருந்தாலும் மக்கள் கையிலும் அந்த ஹோட்டுன்ற ஒரு ஆயுதம் இருக்குது. அந்த ஹோட்டை வந்து எப்படி மாற்ற போகிறாங்க அப்படின்னு தெரியல. மக்கள் வந்து மைண்ட் செட்டே வேறு. இப்போ நல்லா இருப்பாங்க, அப்புறம் லாஸ்ட் டைமே மாறுவாங்க, அது எப்படின்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் அவங்களுடைய மனசு வச்சாதான் 2026 வந்து இந்த நாட்கள்கிட்ட நம்ம போக முடியும். இல்லைன்னா கொஸ்டின் மார்க் தான். பார்ப்போம் 2026 என்ன நடக்க போகுதுன்னு.